தமிழ் சினிமாவுல ஒரு திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய புகழை எட்டியிருக்காரு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. துப்பாக்கி திரைப்படத்துல ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களிடம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கடந்த 2017ஆம் ஆண்டு ரங்கூன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக இன்ட்ரோ கொடுத்தாரு. இதனைத் தொடர்ந்து பல வருடங்கள் கழித்து அமரன் அப்படின்ற ஒரு சிறந்த கதையை இயக்கியிருக்காரு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில கடந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தற்போது வரைக்குமே திரையரங்குகள்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. 5 வாரங்களான இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல ஓடிக்கொண்டிருக்கு. இந்த படம் வெளியான முதல் 3 நாட்களிலேயே 100 கோடிகளுக்கு மேல வசூல் சாதனை படைச்சுதான். அதனடுத்து பார்த்தீங்கன்னா, அண்மையில தான் இந்த படம் 300 கோடிகளுக்கு மேல வசூலித்துள்ளதாக படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த நிலையில அண்மையில அமரன் திரைப்படத்தை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துடைய இயக்குனரை கூட்டு வெகுவாக பாராட்டியிருக்காரு. பாராட்டியது மட்டும் இல்லாம, நான் இனிமேல் படம் நடிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடன் இணைவேன் அப்படின்ற மாதிரியுமே பேசியிருக்காரா. ஆனா தளபதி விஜய் அவர்கள் தளபதி 69வது திரைப்படத்தோடு அவருடைய திரைப்பயணத்தை முடித்துக் கொள்வதாக இருக்காரு. ஒருவேளை அவருடைய முடிவு மாறினா கண்டிப்பாக உங்களுடன் ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.